சோ 2 நாளைக்கு முன்னாடிதான் பாத்தீங்கன்னா மகாதேவி அப்படிங்கிற இந்த யானைய கோவில்ல இருந்து வெளியே அந்த ட்ரக் வழியா ஏத்தும் போது அந்த யானையும் சரி பக்கத்துல இருந்த பக்தர்களும் சரி எல்லாருமே அழுதாங்க. பக்தர்களுக்கு கடைசியா அந்த யானை ஆசீர்வாதம் பண்ண வீடியோ தான் இப்ப சமூக வலைத்தளங்களுக்கு நீங்க கேட்பீங்க இதெல்லாம் நல்ல விஷயம் தானே, யானை நல்லா இருக்கணும் தானே இதெல்லாம் செஞ்சாங்க அப்படின்ற மாதிரி நீங்க கேட்டீங்கன்னா அங்க இன்னொரு ட்விஸ்ட் இருக்கு. இப்போ நம்ம ஜல்லிக்கட்டுன்னு வரும்போது பாத்தீங்கன்னா இங்க பீட்டா இல்லாதது பொல்லாதெல்லாம் சொன்னாங்க. அது உண்மையா இல்லையான ப்ரூஃப் வச்சிருந்தாங்களா இல்லையான்றது அடுத்த கதை. ஆனா இல்லாததெல்லாம் சொன்னாங்க நமக்கு தெரியல. அதே மாதிரி இங்கேயும் இல்லாததெல்லாம் அவங்க சொல்லியிருக்காங்க. 33 வருஷமா யானை நாங்க பாக்குறோமே எங்களுக்கு தெரியாதா, நீங்க எங்களுக்கு சொல்றீங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. இதுல ஒரு கட்டத்துக்கு மேல கவர்மெண்ட் ஆர்டர் யானை வந்தாரக்கு போய் இப்ப அந்த காட்டுல விட்டுட்டாங்க. அது நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா இந்த பக்கம் ஊர் மக்கள் என்ன பண்றாங்கன்னா யானைக்கு கால் சரியா போனோன்னு கோவிலுக்கே எடுத்துட்டு விட்டுருங்க அப்படின்னு சொல்லி போராட்டம் பண்றாங்க. அத்தனை பேரும் பாத்தீங்கன்னா நாங்க இனிமே ஜியோ சிம்மே யூஸ் பண்ண மாட்டோம், ஏர்டெல் சிம் தான் யூஸ் பண்ணுவோம் மாறிட்டாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த ஊர்ல இருக்கிறவங்க ஒவ்வொரு பேட்டி கொடுக்குறாங்க. தயவு செஞ்சு எங்க மகாதேவியை கொடுத்துருங்க, அது தெய்வத்தன்மை இருக்கிற ஒரு யானை, சோ அதை திருப்பி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்னு அழுகுறாங்க. சோ என்னதான் நல்லது கெட்டதுன்னு பார்த்தாலும் அங்க இருக்கிறவங்களுக்கு தானே தெரியும் எது உண்மை இல்லைன்னு. சோ இதுல பீட்டா வேற தலையிடுதுன்னா நமக்கு ஜல்லிக்கட்டு விஷயமே ஒரு பெரிய எக்ஸாம்பிளா இருக்கும். சோ இந்த யானை ஸ்டோரி கேட்கும் போது நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறது கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.